ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் வெளியில் போகிறதுக்காக கிளம்பியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன். பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறேன். பாப்பாவுக்கு வந்து உடம்புல வந்து அலர்ஜின்றதுனால கொஞ்சம் அங்கங்கே வந்து புண்ணு மாதிரி வருது, அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். சமையல் எல்லாமே பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். நான் என்ன சமையல் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கடுத்து வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வாங்க நான் என்ன சமையல் செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சனிக்கிழமை எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்திங்கன்னா சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு அவர் வேலைக்கு கிளம்பி போயிட்டார். இன்றைக்கி சனிக்கிழமை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு, அதனால் வந்து குழந்தைங்களுக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் கட்டலை. வீட்டிலே இருக்கிறதுனால வந்து அப்படியே வந்து நான் கிண்ணத்தில் குழம்பு ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து என்னென்ன போட்டு சாம்பார் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கேரட்டு, அதுக்கடுத்து வந்து மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். எனக்கு மாங்காய் போட்டு சாம்பார்னால் ரொம்பவே பிடிக்கும், அதனால் வந்து இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். பீட்ரூட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு தான் நான் பொரியல் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து பீட்ரூட்டை வந்துட்டு சீவிட்டு செஞ்சோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வந்து பொரியல் பண்ணால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நான் பீட்ரூட்டை கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து நான் சாதமும் வந்து சாப்பாடும் செஞ்சு வச்சுட்டேன். என்னுடைய ஹஸ்பண்டும் வந்து சாப்பாடு கட்டிட்டு போயிட்டார். நாங்களும் சாப்பிட்டுட்டோம். நாங்கள் சாப்பிட்டு மிச்சம்தான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா டைம் ஆகுறதுன்றதுனால நான் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நான் லேட்டாக தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டிக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லாதனால இப்போ லேட்டாக தான் உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். கோச்சிக்காதீங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி சனிக்கிழமை சமையல் வந்து எங்கள் வீட்டில் சாதம், சாம்பார், பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து திருவள்ளூர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் எப்போவுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். இதுதான் வந்து திருவள்ளூர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல். இதுக்கடுத்து உள்ளே போயிட்டு ஓபி சீட்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டு அதுக்கடுத்து லைனில் நின்று ஓபி சீட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து டாக்டரை தான் வந்துட்டு பார்க்குறதுக்காக நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். ஸ்டெப்பில் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். எனக்கும் பாப்பாவுக்கும் 2 பேருக்குமே வந்து நான் ஓபி சீட்டு வாங்கியிருக்கேன். தீபிகாவுக்கும் எனக்குமே. இப்போ போயிட்டு நம்ம டாக்டரை பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வீடியோலாம் என்னால் எடுக்க முடியாது. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஏதுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். எனக்கும் பாப்பாவுக்கும் 2 பேருக்குமே வந்து ஓபி சீட்டு வாங்கிட்டாச்சு. இதுக்கடுத்து நம்ம போயிட்டு டாக்டரை பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து டாக்டரை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு முன்னாடியே வந்து ஒரு 5 பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாக்டருக்கு வந்து போய் பார்க்குறதுக்கு. அவங்க பார்த்துட்டு வந்ததுமே அடுத்து நாங்கள் தான் போகணும் உள்ளே. அங்கே வந்து நிறைய கூட்டம் இருந்துச்சு, ஒரே சத்தமாக இருந்ததுனால நான் வந்து அங்கே பேச முடியல. வீடியோ ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து சைலண்ட்டாகவே இருந்துட்டேன், பேச முடியாது அப்படின்றதுனால. நான் டாக்டரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து டாக்டரை பார்த்துட்டு வெளியில் வந்து இப்போ வந்து ஆட்டோவில் உட்காந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வந்து யாருமே வரல, நாங்கள் மட்டும்தான் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அதனால வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னமும் ஆளுங்க யாருமே வரல. இன்னொரு 3 பேர் 4 பேர் வந்தாங்கன்னா ஆட்டோவை வந்து எடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி தான் எங்கள் ஊருக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு யாரும் வரலன்றதுனால தான் நான் ஃப்ரீயாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே எப்போவுமே வந்து ரஷ்ஷாக இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போவுமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் வந்து பார்ப்போம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக நாங்கள் போனதே இல்லை. பாருங்கள் எவ்வளோ வண்டி போகுதுன்னு சொல்லிட்டு. இதோ நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டோம். பாப்பாவுக்கு வந்து டேப்லெட் கொடுத்தாங்க, டேப்லெட் மட்டும் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு 2 வாரத்துக்கு வந்து மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க.
அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படின்றது. சாப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் 2 வாரம் கழித்து வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். எனக்கு வந்து நான் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னா, எனக்கு அடிக்கடிக்கு தலைவலி வருது. அதுக்காக வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஓபி சீட் போட்டேன். அதுக்கடுத்து வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பிபி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நான் லோ பிபி இருக்குதுன்னு. அதுக்கடுத்து வந்து கண் செக் பண்ணோம். மறுபடியும் வந்து எனக்கு லேட் ஆனதுனால மறுபடியும் திங்கக்கிழமை வர சொல்லியிருக்காங்க. திங்கக்கிழமை போனால் தான் தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டோம். சரி கொஞ்ச நேரம் வந்து படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாப்பாவுக்கு என்ன டேப்லெட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேப்லெட் மட்டும்தான் பாப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 வாரத்துக்கு வந்து போட சொல்லியிருக்காங்க. 2 வாரத்துக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 2 வாரம் கழித்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வந்து டேப்லெட் மட்டும்தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த சின்னதாக இருக்கிற மாத்திரை வந்து நைட்டில் மட்டும் சாப்பிடணும். இன்னொரு மாத்திரை வந்து மார்னிங்கு, அதுக்கடுத்து வந்து நைட்டு வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்லியிருக்காங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே. இது 2 வாரத்துக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறமா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.